வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 மணிக்கு வாக்குப்பதிவுக்கான நேரம் நிறைவடைந்திருந்தாலும் 6 மணிக்குள்ளாக வருபவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வரிசையில் நிற்கப்பட்டு அவர்களுக்கான வாக்களிக்கும் உரிமை என்பது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கோவில்பட்டியில் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2 வாக்குச்சாவடிகளில் 6 மணியை கடந்தும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வரலாற்று வாக்குப்பதிவு சாதனையை நோக்கி தமிழகம் நகர்ந்து வரும் நிலையில் மாலை 5 மணி நிலவரப்படி 82.24% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 4,71,59,124 பேர் 5 மணி நிலவரப்படி வாக்களித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் சில பகுதிகளில் 6 மணிக்குள்ளாக வாக்குச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு வரிசையில் நிற்க வைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கோவில்பட்டியில் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2 வாக்குச்சாவடிகளில் 6 மணியை கடந்தும் வாக்குப்பதிவு தொடர்கிறது. வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தலின் வாக்குப்பதிவு எவ்வளவு பதிவானது என்பது குறித்து, ஏனெனில் 5 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு நிலவரம் நம்மிடையே இருக்கிறது. 6 மணிக்கு முன்னதாக வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் நிலையில் ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகுதான் தமிழகத்தின் வாக்குப்பதிவு நிலவரம் என்பது தெரியவரும். பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கும் பணி அடுத்ததாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்பாளர்களின் பூத் ஏஜென்ட்டுகளின் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைக்கும் காட்சிகளை பல்வேறு இடங்களிலிருந்தும் அந்த காட்சிகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி, சென்னை, கடலூர், கரூர், மதுரை, கோவை என்று பல்வேறு இடங்களிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வேட்பாளர்களின் பூத் ஏஜென்ட்டுகளின் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்து வருகிறார்கள். செஞ்சி பகுதியில் 6 மணிக்கு மேல் டோக்கன் வழங்கப்பட்டு தற்போது வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்கராயநல்லூரில் தற்போது வாக்காளர்கள் வரிசையில் காத்திருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். 6 மணிக்குள்ளாக வாக்குச்சாவடிக்கு வந்தவர்களுக்கு எண் குறிப்பிடப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்கப்பட்டது. அவர்கள் நீண்ட வரிசையில் தற்போது காத்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அங்கராயநல்லூரில் தற்போது டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பல இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களின் பூத் ஏஜென்ட்டுகளின் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்திருக்கிறார்கள்.